வணக்கம். கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது பார்த்தீங்களா? சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப், எக்ஸாமினர், ரீடர் இந்த மாதிரி போஸ்டிங்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதில் 2 பேர் ஃபேக்கான சர்டிஃபிகேட் கொடுத்து ஏமாற்ற பார்த்துருக்காங்க. அதனால் அந்த டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸார் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்குறோம் இந்த வீடியோவில். இது இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த நியூஸ். இது கிருஷ்ணகிரியிலேருந்து சேலம் போகிற ரோட்டில் தான் இருக்கார் ஹரிகரன். இவருடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 27. எம்எஸ்சி மேக்ஸ் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கையில் போன வருஷம் 2024 ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டு வந்தது உங்களுக்கு தெரியும். அந்த ரெக்யூர்மெண்ட்டில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில், அதாவது இவர் இருக்கிறது கிருஷ்ணகிரி பக்கம், ஆனால் அவர் அப்ளை பண்ணது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கீழே அங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ் சர்வர் அப்படின்ற போஸ்டிங். நானும் செக் பண்ணி பார்த்தேன், அங்கே ஒரு 17 வேகன்சி இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே அதுதான் கூட வேகன்சி இருக்குது, ப்ராசஸ் சர்வர் வேகன்சி. ஸோ அந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளை பண்ணிவிட்டு ரிட்டன் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு செலக்ட் ஆகி அந்த ஃபைனலாக இன்டர்வியூ வித் சிவி இருக்குது பார்த்தீங்களா? அப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது எப்போ நடந்துச்சு? இப்போ ரீசெண்டாக மார்ச் மாதம் நடந்தது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்திருக்கு. இந்த சிவி அட்டன் பண்ண ஹரிகரன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அது போக ப்ரியாரிட்டி, அந்த ப்ரியாரிட்டிலாம் தலைவர் மாட்டிக்கிட்டாரு. எப்படின்னா அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் டிசபிள் பர்சன் சர்டிஃபிகேட்டு, இந்த 2 சர்டிஃபிகேட் கொடுக்கும் போது தான் தலைவர் மாட்டியிருக்காரு. அங்கே தான் ஒரு டவுட்டே வந்திருக்கு. ஏன்னா கால்கை நல்லா தான் இருக்கும், நேரில் போயிருப்பார்ல, கால்கை நல்லா தான் இருக்கும், நான் டிசபிள் பர்சன் சர்டிஃபிகேட் கொடுத்தா யார் நம்புவா? அந்த இடத்துல தான் ஒரு டவுட்டே வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் ஜென்ரல் ரெஜிஸ்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு இந்த கம்ப்ளைண்ட் போய் வேகமாக கிருஷ்ணகிரி போலீஸ் சூப்பரண்டுக்கு லெட்டர் மூலமாக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிங்க, இவர் ஒரு டிசபிள் பர்சனாக என்னன்னு விசாரிங்க. எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இவ்வளோ பெர்சன்டேஜில் டிசபிள் போட்டிருக்காரு, ஆனால் இவர் பார்த்தா அப்படி தெரியலை, டவுட்டாக இருக்கு, கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்லி லெட்டர் மூலமாக அப்படி அனுப்பியிருக்காங்க போலீஸ்காரங்களுக்கு. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே தான் தலைவர் மாட்டியிருக்கார். அங்கே எஸ்பி பார்த்தீங்கன்னா கிடுக்கு இப்படி விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை பண்ணதில் அப்புறம் ஒத்துக்கிட்டாரு, ஆமாம் நான் கொடுத்தது ஃபேக்கான சர்டிஃபிகேட் தான், இது உண்மை கிடையாது, பொய்யான சான்றிதழ் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையை ஒத்துக்கிட்டாரு ஹரிகரன். அப்போ யார் ரெடி பண்ணி கொடுத்ததுன்னு கேட்டதுக்கு அப்போ தான் சொல்லியிருக்காரு, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் அந்த பாரதியார் நகரில் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ராஜேந்திரன், வயசு 52. அவர் என்கிட்ட இவ்வளோ பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு அப்படின்றத அவரையும் போட்டு விட்டாரு. விசாரிக்கும் போது இதை போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, வேகமாக குயிக்காக அங்கே ராஜேந்திரன் அவருடைய வீட்டுக்கே போயிட்டாங்க. நேரடியாக இவரையும் கூட்டிகிட்டே போயிட்டாங்க, ஹரிகரனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ராஜேந்திர வீட்டில் போய் சோதனை பண்ணியிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் கைங்களும் பிடிச்சிட்டாங்க. அது போக ரப்பர் ஸ்டாம்பு, அப்புறம் சீல் குத்துற அந்த டிவைஸு, சிஸ்டம்ஸு, அப்புறம் 1க்கு 2 பிரிண்டர்ஸு, அப்புறம் சைன் போடுறதுக்கு க்ரீன் இங்கு பென்னு எல்லாமே இருந்துச்சு, ஆப்ட்டுக்கிட்டாங்க. இது போக 10 ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுமே இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். எல்லாத்தையும் கையங்களமாக பிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ராஜேந்திரன், ஹரிகரன் 2 பேரையும் பிடிச்சிட்டு அப்படியே திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு திரும்ப முதுகில் 2 பூசையை போடுறாங்க. பூசையை போடும் போது தான் இன்னும் மேற்கொண்டு சில தகவல்கள்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கிடைக்க வருது. அது என்ன பார்த்தோம்னா, திரும்ப இந்த ராஜேந்திரன் யார், இவர் மேலே மேற்கொண்டு கேஸ் இருக்கான்னு எடுத்து ஃபைல் எடுத்து பரட்டி பார்க்கமா தெரிஞ்சிருக்கு. இந்த ராஜேந்திரனே 2000 வருஷத்தில், 2001 முந்தின வருஷம் 2000 வருஷத்தில் இவருமே ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து தர்மபுரியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக டீச்சராக போய் ஒர்க்கில் போய் சேர்ந்துருக்காரு, ஜாயின் பண்ணியிருக்காரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்படி கண்டுபிடிச்சி ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் கண்டுபிடிச்சி அவர் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பணத்தை நிறையா பேர்ட்ட வாங்கிக்கிட்டு ஃபேக் சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுத்து ஒரு வேலையாகவே பார்த்துட்டு இருந்திருக்காரு இந்த மனுஷன். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவர் மேலே 4 கேசஸ் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ ராஜேந்திரன் மேற்கொண்டு இன்னும் விசாரிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா எவ்வளோ பேர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அப்போ இது போல் இன்னும் எத்தனை பேர்த்துக்கு இவர் கொடுத்துருப்பாரு சர்டிஃபிகேட்லாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எங்கெங்கெல்லாம் போய் ஜாப்ல, இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க, அப்புறம்லாம் போய் இனிமேல் தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு திரும்ப போலீஸார் பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்.